இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான நெத்திலி மீன் குழம்பு தான் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை தேடி வரும். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு வெந்தயம் சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 15லேருந்து ஒரு 20 வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. பொடியாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் சீக்கிரமே நல்லா வதங்கிடும், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எப்போவுமே மீன் குழம்பு செய்யும்போது தாளிக்கிறப்ப ஒரு 5-6 பூண்டு பல்ல சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்ல வாசனையாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளியை நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. அதை மீன் குழம்புல இப்போ சேர்த்துடலாம் கட் பண்ணிவிட்டு. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தக்காளி பாருங்கள் நல்லாவே மசிஞ்சிருச்சு. இப்போது நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் 1 by 1 சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ ஒரு தடவை கலந்துடலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் எண்ணெயிலே மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா நமக்கு குழம்புக்கு நல்ல கலர் கிடைக்கும். அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலில் மல்லித்தூள் ரெசிபி நான் போட்டிருக்கேன் எப்படி அரைக்கிறதுன்னு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சேர்த்த பொடி எல்லாமே நல்லா எண்ணெயிலே வதங்கி அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். குழம்பு இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சிம்மில் வச்சு அந்த பொடி எல்லாமே நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே கிளறி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போது நான் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ நல்லா கரைச்சி விட்டுறலாம். நெத்திலி மீன் குழம்பு வந்து நல்லா புளிப்பாக காரமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். மாங்காய் வேறு போட போகிறதுனால பார்த்துட்டு நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை சிம்மில் போட்டுருங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நல்லா சிம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இது கொதிக்கணுங்க. அப்போ தான் நல்லா பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் நல்லா கொதிச்சிருச்சு. மீன் குழம்பு நல்லா வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை இதோட கலந்துக்கலாம். தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அதனால் நம்ம தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேங்காய் சேர்த்து இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். ஊற்றின தேங்காய் நல்லா கொதிச்சிருச்சு. மாங்காய் சேர்த்திங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 4 துண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3/4 கிலோ நெத்திலி மீன் நல்லா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே மீன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை விட்டு கடைசியாக நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா மீன் நல்லா கவுச்சி இல்லாமல் சூப்பராக இருக்கும், நல்லா சுத்தமாயிடும். இப்போ மாங்காய் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம மீன் இதில் சேர்த்துக்கலாம். மற்ற மீனை விட நெத்திலி மீன் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். மற்ற மீன் வந்து ஒரு 7 நிமிஷத்தில் வெந்துச்சுன்னா நெத்திலி மீன் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். மீனை சேர்த்து சிம்மில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துல நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க.
ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா மீன் குழஞ்சி போய் உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ கரண்டியை போட்டு லேசாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மீனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லியில தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்ற 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை காய்ச்சி வச்சுருங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.